அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார். நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும், எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வங்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வருகிற 25 மற்றும் 26 ஆகிய இரு நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற 23ஆம் தேதி உருவாக உள்ளது. அதனால் தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் மீண்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன்படி புதிதாக உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். புயலாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டனர். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை கொட்டியிருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதேபோன்று நாகை, தூத்துக்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, புதுக்கோட்டை, திருநெல்வேலி மற்றும் அனை சுற்றுவட்டார பகுதியில் மிக கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான நிலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொள்ளும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவருக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வருகிற நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் இறுதியில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழை அதிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.